நாம் இப்போது சில காரியங்களுக்காக விசேஷமாக நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். Going to pray for certain matters for our young children and for our youths. அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையில் அது நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, நாம் சரியாக ஜெபித்தால் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த அனுபவம் வரும். அந்த அனுபவம் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவம் தேவை. நம்ம என்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோமோ அந்த அனுபவம் எனக்குள்ளும் தேவை. If we pray in a correct way, in a right way for our children, that experience that we are going to pray for our children, that is that you and me are in need of it and we will get it. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஜெபிப்பதற்காக கொடுத்ததான காரியம் லவ். Today the thing that God has given us to pray for our children and for our youths is love. அன்பு. Love. முதலாவது இந்த லவ் என்கிறதான வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் முதலாவது சொல்லுகிறேன். First of all, I am going to tell you about the explanation of the word love. இந்த விளக்கமானது உலகத்திலே பிரபலமான மனிதர்கள், பிரபலமான ஞானிகள் தங்களுடைய அனுபவத்திலிருந்து சொன்ன காரியம். This definition is said by many wise people in this world, those who are experienced in this world. They have given this definition for love. முதலாவதாக L for look. First of all, L for look. இரண்டாவதாக O for observe. Secondly, O for observe. மூன்றாவதாக V for verify. Thirdly, V for verify. நான்காவதாக E for enjoy. Fourthly, E for enjoy. இப்ப இரண்டு விதமான அன்பை குறித்து நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். Now we are going to see about two types of love and we are going to pray for it. இந்த இரண்டு அன்பையுமே நம்ம என்ன செய்யணும்? முதலாவது, நம்ம எந்த அன்பை சார்ந்து கொள்கிறோமோ அல்லது எந்த அன்பை பற்றி பிடிக்கிறோமோ அந்த அன்பை முதலாவது இப்போ நான் சொன்னபடி 4 காரியங்கள்: லுக், அப்சர்வ், வெரிஃபை, என்ஜாய். First of all, whatever love we catch it and we catch hold of it or we trust upon it, first of all we should look it, observe it, verify it and finally enjoy it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இந்த உலகத்தில் ஒரு அன்பு இருக்கிறது. There is a love in this world. அந்த அன்பு என்று சொல்லும்போது அது மாம்ச அன்பு என்று சொல்லலாம். The love in this world, we can say it as a carnal love. இந்த அன்பினால பிசாசு பிரதானமாக வாலிபர்கள் மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய இருதயத்திலும் இந்த அன்பை அவன் கொண்டு வருகிறான். Satan or devil is bringing this sensual or carnal love into the hearts of each and every one of us, whether we be little children or young persons or even old persons. இந்த அன்புக்கு ஒரு பவர், ஒரு வல்லமை இருப்பதாக வேதம் சொல்கிறது. The Bible scripture says that there is a power for this love. அது எந்த அன்பா இருந்தாலும் சரி, whatever love it may be. ஒருவேளை இப்ப எனக்குள்ள ஒரு மாம்ச அன்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Perhaps consider that I have a sensual or carnal love. அந்த மாம்ச அன்புக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. That carnal love has a power. அதே வேளையில் எனக்குள்ள மாம்ச அன்பு இல்ல,
தேவ அன்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். Similarly, if I do not have this carnal love, but I have godly love, godly love அல்லது divine love, தெய்வீக அன்பு, or divine love, அந்த அன்பு இருந்தால் அந்த அன்புக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. if I have that divine love, that love too has a power. சுருக்கமாக சொல்ல போனால் அன்பு என்றால் அதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. In short, if we say about love, it has a power. இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, today when we see in this world, ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் தன்னுடைய உயிரையே ஒரு மனிதனுடைய அன்புக்காக, ஒரு மனிதனுடைய அன்பை தேடுகிறான், அந்த அன்புக்காக ஏங்குகிறான். அந்த எதிர்பார்த்த விதத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும்போது அந்த அன்புக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். one person is seeking the love of another person and he is not getting that person to the extent that he is expecting that love, then he is even going to the extent of ending his own life for that love. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். Glory be to God's holy name. நீங்க தினந்தோறும் அந்த செய்தித்தாள்களில் பார்க்கலாம். When you see in the newspapers, you can see it daily. இந்த உலகத்தில் ஏதாயிலும் ஒரு மூலையில், இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி ஒரு மனிதனுக்காக அல்லது ஒரு மனிதன் ஒரு மனுஷிக்காக இல்லை ஒரு இரண்டு நண்பர்கள் இப்படி அன்புக்காக தங்கள் ஜீவனை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள், மரித்து போகிறார்கள். You can see in this world in any one of the places or in many places a man will die for the love of another man, or his friend, or a woman will die for the love of another man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம், Song of Solomon 8th chapter, 6-7 வசனங்களிலே in 6th and 7th verses, இந்த அன்புக்கு இருக்கிறதான ஒரு வல்லமை, பவர் நாம் பார்க்கிறோம். we see the power of this love. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக்கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for the love is strong as death, jealousy is cruel as the grave. The coals thereof are coals of fire, which hath a most vehement flame. Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man could give all the substance of his house for love, it would utterly be condemned. இந்த வேத பகுதி மணவாட்டி மணவாளனுடைய அன்பு, அந்த அன்பை அவள் வாஞ்சித்து இங்கே பேசுகிறாள். In this scriptural portion, the bride is expecting the love of bridegroom and she is saying these words. 6ஆம் வசனத்தின் துவக்கத்தில் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும். In the starting of the 6th verse, it is said, set me as a seal, உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும், seal upon thine heart and as a seal upon thine arm. வைத்துக்கொள்ளும். Set me. தன்னை மணவாளன் எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், எங்க வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அவள் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறாள். She is saying about her expectation about how the groom should have her in what place he should have her. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்பதான் சொல்றா, நேசம் மரணத்தை போல் வலிது. She is telling love is strong as death. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல்
கொடியதாக இருக்கிறது. Jealousy is cruel as the grave. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. The coals thereof are coals of fire, which hath a most vehement flame. இதான் அன்புக்கு இருக்கிறதான வல்லமை. This is the power of love. நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது? Now, what kind of love we and our children possess? எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது? What kind of love are we having now? எந்த அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறது? With what type of love is our hearts filled with? இப்போ இந்த வேத பகுதியில் In this scriptural portion, அதாவது அன்புடைய தன்மை என்னன்னா, ஒருத்தன் தன்னுடைய வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாலும், the quality of love is if a person is giving all the substance of his house. இப்போ இதை நான் ஒரு கோணத்தில் சொல்கிறேன். I am telling it in one angle. இப்போ இந்த சம்பவம், இந்த வேத பகுதியை நாம் ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். அதாவது சூலமத்தி சாலமோனுடைய அரண்மனைக்கு அவள் சிறையாக கொண்டு போகப்பட்டாள். We have seen this incident earlier, that Shulamite was taken as a captive to the palace of Solomon. சூலமத்தி ஒரு ஆட்டு இடையனை நேசித்தாள். Shulamite, she loved a shepherd boy. அதாவது அந்த ஆட்டு இடையன், ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன் மேல் அன்பு வைத்திருந்தாள். She loved a person who was keeping the sheep or a shepherd. அதேவேளை அந்த சூலமத்தி மேல சாலமோன் அன்பு வைத்திருந்தான். At the same time, upon that Shulamite, Solomon, he kept his love. உன்னத பாட்டை குறித்து வேத வல்லுநர்கள் சொல்லுகிறதான சம்பவம், இது நடந்த சம்பவமாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். This is the incident about the Song of Solomon. It is said by the Bible scholars. அப்ப இந்த சாலமோன் என்ன செய்தான்? எப்படி ஆயிலும் இந்த சூலமத்தியை விவாகம் பண்ண வேண்டும். This Solomon had the thought that somehow or the other he should marry this Shulamite. அதே வேளையில அவளை கட்டாயப்படுத்தியோ பலவந்தப்படுத்தியோ விவாகம் பண்ணக்கூடாது. At the same time, he did not want her to force her to marry him. அவளை அவளே மனப்பூர்வமாக தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். She willingly should give herself in marriage to Solomon. அதற்காக அவன் என்ன செய்தான்? For that, what he did, அவளுடைய இருதயத்தில் அந்த ஆடுகளின் மேய்க்கக்கூடிய மேய்ப்பன், அந்த ஆட்டு இடையன் மேல ஒரு அன்பு இருப்பதை சாலமோன் அறிந்திருந்தான். Solomon knew that she had a love towards that shepherd boy. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. Listen carefully. ஆட்டு இடையன் மேல சூலமத்திக்கு அன்பு இருக்கிறது. Shulamite had the love upon a shepherd boy. சாலமோனுக்கு சூலமத்தின் மேல அன்பு இருந்தது. Solomon is in love upon this Shulamite. அப்ப இந்த சாலமோன் என்ன நினைத்தான்? Therefore, what did this Solomon thought? இந்த சூலமத்தி என்பவள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். This Shulamite, she belonged to a middle class family. ஆகவே அவன் என்ன நினைத்தான்? தன்னுடைய அரண்மனையில போய் கொஞ்ச நாட்கள் வைத்திருந்தால், Therefore, what this Solomon thought, if he brought her to his palace and keep her there, அந்த அரண்மனை வாழ்க்கை, ஆடம்பரம், சுகபோகம், அதிகாரம், that luxury, that comforts, that powers, authorities there, அதுல கொஞ்ச நாட்கள் இருந்து பழகின பிற்பாடு அவளுடைய மனது மாறிவிடும். if she get used to these things, then her mind will change. ஆட்டு இடையன் மேல் காணப்பட்ட அந்த அன்பு, அவள் அதை மாற்றி தன்மேல் அன்பு வைத்து விடுவாள், தன்னை நேசித்து விடுவாள் என்று அவன் எண்ணினான். He thought that she will change the love upon that shepherd boy and will start loving Solomon. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. அதான் இந்த வார்த்தையுடைய அர்த்தம். That is the meaning of these words. சாலமோன் சூலமத்தியுடைய அன்பை கைப்பற்றும்படியாக அல்லது தனதாக்கி கொள்ளும்படியாக தன்னுடைய அரண்மனையும், அரண்மனையில் உள்ள தன் வீட்டில் உள்ள எல்லா பொருளை கொடுத்தாலும் இந்த நேசம் என்ன செய்யும்? அந்த பொருளை அசட்டை பண்ணும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஆட்டு இடையன் மேல் உள்ள அன்பு போதும். அதான் அன்பினுடைய பவர், அதான் வல்லமை.
The meaning of these words is that if Solomon is coming forward to give all the things that he has in his palace, the love that she is having will despise all those things. That is the power of love. இன்னைக்கு உலக பிரகாரமா பாருங்க. Today consider the worldly way. பெரிய பெரிய கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்து கோடீஸ்வர பேக்ரவுண்ட்ல வளர்ந்தவங்க, all those people, those who were born and brought up in very royal millionaire families, எங்கேயாவது ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு டிரைவர் அல்லது ஒரு கண்டக்டர், ஒரு ஆட்டோ டிரைவர் அல்லது ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதன் மேல அவங்களுக்கு அன்பு வரும்போது, when they have a love upon those who are illiterate, driver or some auto drivers or any such persons, தாயுடைய அன்பை உதறி தள்ளி தகப்பனுடைய அன்பை உதறி தள்ளி அவர்கள் அந்த கோடீஸ்வர ஒரு அவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய அரண்மனை வாழ்க்கை அல்லது ஒரு பெரிய பங்களா வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை எல்லாவற்றையும் உதறி தள்ளி இந்த ஒரு மனிதனுடைய அன்புக்காக அவர்கள் வீட்டை விட்டு இறங்கி வருகிறார்கள். They will despise the love of their father, their mother, their luxury, their comforts and all their things, and they will shook it off everything and will follow after this love. ஐரோப்பா நாடுகளில் ஆளுகைக்கு வர இருந்ததான ஒரு ராஜாவாய் வர இருந்த ஒரு நபர். In the European countries there was a person who was about to be the king, who was in the order of the king, next to in that order, a person in that order. அவனுக்கு ஒரு விவாகம் பண்ணின ஒரு பெண் மேல் அன்பு உண்டானது. He had a love upon a person who was already married. ஆனா அந்த விவாகம் பண்ண பொண்ண அந்த அன்பை இவன் செலுத்தி அவளை ஏற்றுக்கொண்டால் இவன் ஆளுகைக்கு வர முடியாது. But if at all, நடந்த சம்பவம், if he had said he had said about the love upon that married person and he himself is going to marry him, then he will not come to ascend the throne. அப்ப அந்த பெண்ணின் மேல் உள்ள அன்பா ஆளுகையா என்கிற கேள்வி அவருக்கு முன்பாக வந்தபோது, therefore when a choice was put forth before him whether the throne or the love upon that woman, எனக்கு ஆளுக வேண்டாம், அதை வேற யாராவது கொடுத்துருங்க, எனக்கு இந்த பெண்ணுடைய அன்பு போதும். he said that I do not want this throne, give it to somebody else, but I want only the love of this woman. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. எலிசபெத் மகாராணி அந்த ஜெனரேஷன்ல, நான் சொல்ற சம்பவம் அந்த ஜெனரேஷன்ல உள்ள சம்பவம். The person who belonged to who I am saying about is the person who is belonging to Queen Elizabeth. அப்ப பாருங்க, இங்கே நாம் பார்க்கும்போது ஒரு மனிதன் இந்த நேசத்துக்காக தான் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அந்த நேசம் என்ன செய்யுமா, அதை அசட்டை பண்ணிரும். Here we see that if a person comes forward to give all the substance of his house for love, it would utterly be contemned. இப்போ இந்த வேத பகுதி நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சாலமோன் என்பது பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறது. In this biblical portion I have already told that Solomon, it refers to Satan. இந்த அரண்மனை, சாலமோனுடைய அரண்மனை என்பது உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. The palace of Solomon, it signifies this world. சூலமத்தி என்பது மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. Shulamite, it refers to bridal church. அவள் நேசித்த ஆட்டு இடையன் கர்த்தராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறது. The person whom she loved, that shepherd boy, it refers to Lord Jesus Christ. அப்ப சாலமோனுடைய அரண்மனையில இருந்தாலும், though she was in the palace of Solomon, அவள் ஆட்டு இடையன் மேல தான் அன்பு வைத்திருந்தாள். she kept her love upon that shepherd. அவளுக்கு என்ன தேவையில்லை, சாலமோனும் தேவையில்லை, அவன் அரண்மனையும் தேவையில்லை, அரண்மனையில் உள்ள பொருள்களும் தேவையில்லை. She is not in need of Solomon, neither the palace nor the things in the palace. அதைத்தான் இங்கே நாம் படிக்கிறோம். தன் வீட்டில் உள்ள ஆஸ்தியில் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அது அசட்டை பண்ணிவிடும். This is what we read here. If a man give all the substance of his house for love, it would utterly be contemned. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name.
இப்போ இதை நம்முடைய ஜீவியத்தில் நாம் பார்க்கும்போது, when we see this in our own lives, இனி நான் சொல்ற விஷயத்தை நீங்க சரியாய் கவனிக்க வேண்டும். you should listen carefully the things I am going to tell you hereafter. ஒவ்வொரு பெற்றோரும் கவனிக்க வேண்டும். Each and every parent should listen. இது நான் சொல்வது பிள்ளைகளுக்கும் பொருந்தும், நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். The things I am going to tell you now is it will be applicable to your children and to each and every one of us. இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமாக அந்த சாலமோன் என்கிற பிசாசு, அந்த பிசாசு கொடுக்கிற அன்பு, today the Satan is giving worldly love to our children. சாலமோன் என்பது பிசாசு அடையாளம். Solomon, it refers to Satan. அந்த அரண்மனை என்பதுதான் அந்த மொத்த உலகத்துக்கு அடையாளம். The palace, it signifies the whole world. அந்த அரண்மனையில் உள்ள பொருள்கள், the substance or the things in that palace. அதான் இந்த இப்ப உலகத்துல காணப்படக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள், இன்னும் புது புது பொருள்கள் வந்துகிட்டே இருக்குது. That's what, the palace, the things in the palace, it refers to the things or the gadgets or the new technologies, the things of this world. இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு பொருளுக்கு அதன் மேல் அனுபவித்து விட்டால், if they keep their love upon any of the things of this world, சுருக்கமா சொல்ல போனா உலக பிரகாரமான ஒரு அன்பு வந்துவிட்டால், in short, if they have a love upon anything upon this world, இப்ப இந்த உலக பிரகாரமான அன்புக்காக என்ன செய்வாங்க? what will they do for this worldly love? தேவன், God, அவருடைய வீடு பரலோகம், his house is heaven. அவருடைய வீட்டில் உள்ள பொருள் எல்லாம், பரலோகத்தில் உள்ள மகிமை எல்லாம் கொடுத்தாலும் இந்த உலக பிரகாரமான அன்புக்கு அடிமைப்பட்டவங்க அதை அசட்டை பண்ணிடுவாங்க. If all the things in the heaven and was given unto them, if they have this worldly love in them, then they will despise all the things of the heaven and God himself. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? Are you able to understand? எந்த அன்பு நமக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறது என்பதை நிதானிக்க வேண்டும். Now you have to examine what kind of love you and your children have. உலக பிரகாரமாக ஒரு அன்பு அது நமக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளேயோ வந்துவிட்டால், if a worldly love comes into us or into our children, இந்த உலக பிரகாரமான அன்பு என்பது ஒரு மனிதன் மேல வரலாம், this worldly love, it may come upon a person, அல்லது ஒரு பொருளின் மேல் வரலாம், or upon a thing, இந்த உலகத்தில் உள்ள ஸ்தானங்கள், பட்டங்கள், பதவிகள் மேல வரலாம், or upon the education, powers and positions, இல்ல கல்வி மேல வரலாம், or upon education. அப்ப இதுல ஏதாயிலும் ஒன்றின் மேல் அந்த அன்பு வந்துவிட்டால், if that love comes upon any of these things, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு தன் வீட்டில் உள்ள, தன்னுடைய வீடுங்கிறது பரலோகம், அவருடைய பரலோகத்தில் உள்ள சீயோன், எருசலேம், அதில் உள்ள மகிமை, அதில் உள்ள சிங்காசனம், Jesus gives all the things in the heaven, that is the throne, the glory and everything there. சீயோன், Zion, சீயோனை கொடுக்கிறேன், he is giving Zion. எருசலேமை கொடுக்கிறேன், I am giving you Jerusalem, சிங்காசனத்தை கொடுக்கிறேன், I am giving you my throne. அங்க ஒரு சுதந்திரம் இருக்கு, அழியாத சுதந்திரம் இருக்குது, there is a incorruptible inheritance. அடுத்தபடியாக அங்க கிரீடங்கள் காணப்படுகிறது, there are many crowns there. இதெல்லாம் உனக்கு தான், everything is for you. அதை நான் கொடுக்கிறேன்னு சொன்னாலும், I am going to give you, if he says so. உலக பிரகாரமான அன்பு நமக்குள்ள வந்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? பரலோகத்துள்ள எல்லாவற்றையும் கொடுக்கிறேன்னு சொன்னாலும் அதை அசட்டை பண்ணிட்டு இந்த அன்பை பிடித்துக் கொள்வோம். If we have this worldly love within us, even if God says that I will give all the things that is in heaven to you, then we will despise all those things and we will catch hold of the love of this world. அன்பு பாதாளத்தை விட கொடியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Here it is written that love is பாதாளத்தை விட கொடியது. Jealousy is cruel as the grave. அத ரெண்டு கோணத்துல நாம பார்க்கலாம். We can see it in two angles. இந்த அன்பு பாதாளம்னு சொன்னாலே அதோட அர்த்தம் என்னன்னா அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலவரம். When we say about this grave or the hell, it is an unsatisfied state.
பாதாளத்தை குறித்து அதனுடைய தன்மையை குறித்து நாம் பார்க்கும்போது, when we say about the quality of this grave, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. there is 3 things which is not content with anything, and it will not say 4 things which will not say enough. அப்ப அந்த பாதாளத்தினுடைய தன்மை என்னன்னா, ஒரு ஆளை தூக்கி எவ்வளவுதான் தூக்கி எத்தனை லட்சம் பேரை தூக்கி அந்த பாதாளத்துல போட்டாலும் போதும்னு சொல்லாது. Therefore, the state of this grave, its quality is that whomsoever, how many number of persons you may cast into it, it will never say it is enough. அதுபோலதான் அந்த உலக பிரகாரமான அன்பு ஒரு நபர் மேல வந்தாச்சுன்னு சொன்னால், எவ்வளவுதான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தாலும் போதும், எத்தனை வருஷம் அவங்ககிட்ட பழகிக்கிட்டே இருந்தாலும் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு அது வராது. Similarly, if a person have this worldly love, a love upon a person, how much ever they speak within themselves, they will not have the thought that it is enough. இதான் அந்த தன்மை, பாதாளத்தினுடைய தன்மை. It is the characteristic of this grave. ரெண்டாவது, அங்க பாதாளத்துல அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. Secondly, the fire will be burning night and day in that grave. இப்ப சத்தியம் தெரிந்தவங்களுக்கு, those who know the truth, இப்படி ஒரு சரியான வாழ்க்கையை நாம் வாழாவிட்டா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், அது நம்ம பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுங்கிறது தெரியும். they know that if we do not live a correct life, then it will lead us to grave. உதாரணமாக சில பாவங்கள், இந்த உலக பிரகாரமாக சில பாவங்கள் நம்ம அதை செய்யும்போது அது நம்மை நரகத்துல தள்ளி விடுங்கிறது நமக்கு சத்தியத்தின் மூலமா தெரியும். For example, through the truths we know certain things, since if we commit them, it will lead us into hell. அப்ப நரகத்தின் தன்மையை பார்க்கலாம், நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, இந்த அன்பு எனக்கு வேண்டும். Therefore, they have the thought that even if I go to this hell, it is okay, but I want this love. அப்படின்னு அந்த அன்பு என்ன செய்யுது, நரகத்துக்கு நீ போனாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த அன்பு வேணும், இப்ப வேணும், இதை எனக்கு விட முடியாது. Even if I go to hell, it is okay, but I cannot live this love, I want this love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் அந்த அன்புக்கு சொல்லப்பட்டிருக்குது, அது பாதாளத்தை விட அது கொடியது. That is why this love is referred as it is cruel as the grave. மரணத்தை விட வலியதுன்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். அதுக்கு I have earlier give you examples that it is strong as death. ஒரு மனிதனுக்காக அல்லது ஒரு மனுஷிக்காக இன்னொருவன் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான், தற்கொலை பண்ணி கொள்கிறான். For the love of one person, another person is giving his life. He is dying for that love. அப்ப மரணம் பெருசா, அவனை மரணத்துல தள்ளின அன்பு பெருசா, அந்த மனுஷ அன்பு மாம்ச அன்பு பெருசா? Therefore, is the death is greater, or the love that had made him to die, is that love great? அங்க மாம்ச அன்பு தான் பெரிதாகிறது. That carnal love is greater. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்ப அன்பனுடைய வல்லமையை நான் சுருக்கமா ஓரளவுக்கு சொல்லிட்டேன். I have told you in short about the power of this love. முதலாவது, இந்த அன்பு என்ன செய்கிறது? First of all, this love. ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாலும் அதை அசட்டை பண்ணிடுது. If a man give all the substance of his house, it is despising it. இதை தான் நான் எழுத்தின்படியா சொன்னேன். ஒருவரை அதான் ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன் மேல அன்பு வைக்கும்போது தன்னுடைய தாய், தகப்பன், தன்னுடைய வீடு, குடும்பம் எல்லாவற்றையும் இழந்து அந்த பையனோட இறங்கி போக ஆயத்தமா இருக்கிறாங்க. அப்படி இந்த உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. In this world there are many instances in which a girl coming out of a very great rich family, wealthy family, they are falling in love with another person who is from a very ordinary family, and they are despising, and the girl is despising all her family, her love of her father, mother, and everything in her house, and she is coming forward to love that person from an ordinary family. அதான் எலிசபெத் மகாராணியுடைய அந்த குடும்பத்துல, அந்த சந்ததியில, அந்த குடும்பத்துல ஒரு குறிக்கப்பட்ட நபர், ராஜாவாய் வர வேண்டிய ஒரு மனிதன், அவன் என்ன செய்தான்? ஒரு பெண்ணுடைய அன்புக்காக
எனக்கு இந்த ராஜஸ்தானமே தேவையில்லை, ராஜஸ்தானம் வேணும்னா இந்த பெண்ணுடைய அன்பை விடணும், இந்த பெண்ணுடைய அன்பை விட்டுறணும். I have also told you about a person in the family of Queen Elizabeth, that he gave up his royal lineage and he fell in love of another a person, and because of that love he had given up his throne for that love. அப்ப எனக்கு ஆளுகை வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், ராஜஸ்தானம் வேண்டாம். I do not want this kingdom, kingship and this royal throne and everything. அது அந்த பெண் யார் என்று சொன்னா ஏற்கனவே விவாகமான ஒரு பெண். That too, that woman, she is already married. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய அன்புக்காக ஆளுகையை அவன் இழந்தான். For that, for the love of that woman, he had left his kingship. அப்ப இதே போலதான் ஒரு அன்பு, மாம்ச அன்பு, அது நான் சொல்றது ஒரு மனிதன் மேல வரலாம், ஒரு பொருள் மேல வரலாம், நீங்க பார்க்கிற வேலையின் மேல இருக்கலாம், பிள்ளைகள் படிக்கிற கல்வியின் மேல வரலாம். Similarly, this carnal love or this sensual love, it may come upon a person or a education or any things of this world. அப்ப எதன் மேல இந்த அன்பு வருகிறதோ, upon which this love is coming, இப்ப அந்த அன்பு நமக்குள்ள இருந்தால், if we have that love in us, நம்ம பரலோக இது நரகத்துக்கு போனோம், பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற சத்தியம் நமக்கு தெரியும். We know the truth that if we follow this love, we should go to hell and we cannot inherit heaven. அது தெரிந்தாலும், even after having this knowledge, இதெல்லாம் செய்றோம், இப்படிலாம் வாழ்றோம், இப்படிலாம் வாழ்ந்தா நம்மளுடைய முடிவு நரகம் அப்படின்னு சத்தியத்தின் மூலமாக அடிக்கடி ஆண்டவர் பேசினாலும் அதை காதுலயே வாங்காம அசட்டை பண்ணி பாதாளத்துக்கு போறதுக்கு ரெடி. எனக்கு இந்த காரியத்திலிருந்து இந்த காரியத்தை விட முடியாது, இந்த அன்பை எனக்கு இழக்க முடியாது. Even if we are warned by the truth and God time and again that what we are doing is not right, and if we follow doing that continuously, then surely we will go to hell. Even in that time we are not, some are not able to leave that love, but they are ready to go to even hell. உதாரணமாக, for example, வேதத்திலிருந்து சொல்றேன், யூதாசுக்கு பணத்தின் மேல ஒரு அன்பு வந்தது. Judas Iscariot, he had a love upon money. அவன் பணத்தின் மேல அன்பு வைத்து அவன் இயேசுவை காட்டி கொடுக்க போறான். மெயின் காரணம் பண ஆசை. The main reason for him he betraying Jesus is that the love of money. ஆனா அவன் சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டவன், அவன் அழைப்பு விசேஷம். But his calling was very special. He was called for Zion. சீயோனுக்கு என்று அழைக்கப்பட்டவன். He was called for Zion. சீயோனை குறித்து இயேசுவோடயே நடந்தவன். He walked with Jesus. அதோட மேன்மை எல்லாம் தெரியும், மகிமை எல்லாம் தெரியும். He know all the greatness and the power and the glory in that. ஆனாலும் even after that, இந்த பணத்தின் மேல, பொருள் மேல இருந்த அந்த அன்பானது, that love he had kept upon this money and things, சீயோனையும் சீயோனின் மகிமையையும் அசட்டை பண்ண வைத்தது. It made him to despise Zion and the greatness of Zion. அடுத்து பாதாளத்தை விட அது கொடியது. Nextly, it is cruel as the grave. இப்ப பாதாளத்துக்கு போனாலும் பரவாயில்லை, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லை, எனக்கு இது வேணும். Even if I go to the grave or hell, it is okay, but I want this. சிலர் சொல்லுவாங்க அது அப்ப பார்த்துக்கலாம். Some will say we will see it later. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to God's holy name. அவங்க வாழ்ற வாழ்க்கையை பார்க்கும்போதே தெரியும். Even if we see about the life they are living, we can know about it. அப்ப மூன்று காரியங்கள் மிக முக்கியமாக இங்க. ஒன்னு, மரணத்தை விட அது வலியது. Therefore, three important things here. One is it is stronger than as death. மறுபடியும் வாசிங்க, உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்கினி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். Set me as a seal upon thine heart, as a seal upon thine arm, for love is strong as death, jealousy is cruel as the grave. The coals thereof are coals of fire, which hath a most vehement flame.
Many waters cannot quench love, neither can the floods drown it. If a man would give all the substance of his house for love, it would utterly be condemned. இப்போ இந்த திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாதுங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இப்போ நான் 3 காரியத்துக்கு சொல்லியாச்சு. ஒன்று இந்த அன்பு மாம்ச அன்பு, நான் ஃபஸ்ட்டு மாம்ச அன்பை சொல்கிறேன், அடுத்து தேவ அன்பு தெய்வீக அன்பு. ரெண்டுக்குமே மேட்ரு ஒன்று தான், சப்ஜெக்ட் ஒன்று தான் ரெண்டுக்குமே. அப்படியே திருப்பி போட வேண்டிதான். Both the subjects about godly divine love and this carnal love is the same. மரணத்தை போல் முதலாவது மரணத்தை போல அது வலியது, மரணத்தை போல் வலியது. First of all, it is that the love is strong as death. அதான் நான் சொன்னேன், உலக பிரகாரமான காரியத்துக்காக ஒரு மனிதன் மரிக்கிறான். That is what I told, that for a love of a person or the things of this world, a person is dying for it. யூதாஸ் மரித்தான். Judas died. யூதாஸ் வந்து ஒரு தவறான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து Judas gave himself for a evil life. அவனுடைய முடிவு பரிதாபமாய் முடிந்தது. His end was a miserable end. அதாவது சுருக்கமா சொல்ல போனா சீயோனின் மகிமையை அவன் இழந்து நரகத்துக்குரியவனாய் மாறிவிட்டான். In short, he lost Zion and the life of Zion, and he was given unto death. அப்ப இந்த நேச வைராக்கியம் பாதாளத்தை விட கொடியது. Jealousy is cruel as the grave. பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. There is a power for grave. அதோடைய வல்லமை என்ன? What is that power? திருப்தி இல்ல அதுக்கு. It is not satisfied. இரண்டாவது ஒரு வேதனை உள்ள இடம். Secondly, it is a tormentful place. அப்ப அந்த திருப்தி இல்லன்னா இப்ப மாம்ச அன்பு வந்து விட்டால் அதுல திருப்தி வரவே வராது. If they have a carnal love, they will not be satisfied with that. போதும், it is enough. அப்படிங்கிற இடத்துக்கு வர மாட்டோம். They will not come to that state. மறுபக்கத்துல on the other hand, வேதனை உள்ளது பாதாளம். it is very painful. அப்ப ஒரு ஆள் மேல அல்லது ஒரு பொருள் மேல அன்பு வைக்கும்போது, if we keep our love upon a person or a thing, இதனுடைய முடிவு இங்க தான் போய் முடியும் அப்படினு தெரிந்திருந்தாலும், even if we have the knowledge that the end will be here, அந்த வேதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருப்பாங்க அன்புக்காக. they will be ready to accept all those torments and pains for that love. அன்புக்காக அந்த வேதனை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. For that love they will accept all those pain. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்து தான் நான் சொன்னது, ஒரு வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாலும் அசட்டை பண்ணிடுவாங்க. Thirdly, if all the substance of a house is given for that love, it will be utterly condemned. இப்போ ஒரு மனிதனுக்குள்ள மாம்ச அன்பு உலக அன்பு வந்தால், தேவனுடைய வீட்டில் உள்ள அந்த பரலோக வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் அந்த மகிமை எல்லாம் அவன் அசட்டை பண்ணி இந்த மாம்ச அன்புக்கு அந்நிய அன்புக்கு அடிமைப்பட்டு கிடப்பான். If a person have this carnal love, worldly love or sensual love, he will despise all the heavenly glories and the things that is in the house of God. He will despise everything and he will be a slave unto the love of this world. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's இப்போ holy name. இந்த இடத்துல திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாதுங்கிறதுக்கு, here it is said that many waters cannot quench love. முதலாவது இந்த நேசம் வந்து இப்ப மாம்ச அன்புன்னு எடுத்துக்கொண்டு பார்ப்போம். First of all, we will consider that this love is a sensual carnal love. இப்ப மாம்ச அன்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்து விட்டா, if this carnal love is coming into a man, திரளான தண்ணீர்கள் வந்தாலும் அந்த நேசத்தை அதை அவிக்க முடியாது. even if many waters come into him, then it cannot quench that love. இந்த இடத்துல திரளான தண்ணீர்கள்ங்கிறது எதை காட்டுது? Here what does this many waters refer to? மாம்ச அன்பா இருந்தால் இந்த திரளான தண்ணீர்கள் என்பதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? If that love is a carnal love, then what is the meaning of that many waters? முதலாவது தண்ணீர். First of all, water. இப்போ ஒரு மனிதனுக்குள்ள இப்போ எனக்குள்ள மாம்ச அன்பு இருக்குமானால், if I have carnal love, இந்த திரளான தண்ணீர்கள் வந்து என் மாம்ச அன்பா அவிக்க முடியாது. These the waters that I am going to mention, even if that many waters come, then it cannot quench the carnal love that is in me. அந்த தண்ணீர் என்ன? What is that water? முதலாவது இந்த தண்ணீர் என்பது, first of all, this water refer to கர்த்தருடைய சத்தம். it is a voice of the Lord. 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். Psalm 29:3. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். The voice of the Lord is upon the waters,
The God of glory thundereth, the Lord is upon many waters. இப்ப பாருங்க கர்த்தருடைய சத்தம். Voice of the Lord. இப்ப கர்த்தருடைய சத்தம் எனக்குள்ள இருக்க மாம்ச அன்பை என்னை விட்டு அகற்றும்படியா கர்த்தர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். The voice of the Lord, that is God himself, will be speaking continuously with me to quench that carnal love that is in me. என் மகனே என் மகளே இது எனக்கு வேண்டாம். My son, my daughter, you should not do this. நல்ல கர்த்தருடைய சத்தம் பிரத்யட்சமா கேட்கும். The voice of the Lord, it will be clear cut heard in me. அதான் தண்ணீர். That is water. அந்த கர்த்தருடைய சத்தம் என்கிற தண்ணீர் வந்தாலும் even if the voice of the Lord, that water comes into me, அந்த மாம்ச அன்பை அவிக்க முடியாது. that carnal love that is in me, it cannot quench it. இதற்கு வேதத்திலிருந்து நான் உதாரணம் கொடுக்கிறேன். I will give example from this scriptures. சாலமோனுடைய வாழ்க்கை. The life of Solomon. சாலமோனுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்திரீ எல்லாமே வாழ்க்கையில. In the life of Solomon, not one woman. அநேக ஸ்திரீகள் மேல அவனுக்கு அன்பு இருந்தது. He had love upon many women. அதான் அன்பு, மாம்ச அன்பு. That is this carnal love. ஒரு ஸ்திரீ இல்ல. Not one woman. அநேக ஸ்திரீகள் மேல அவன் அன்பு வைத்திருந்தான். He kept his love upon many women. அப்ப கர்த்தர் என்ன செய்தார்? Therefore what did Lord இந்த do? திரளான தண்ணீர்களை அனுப்பினார். He sent this many waters. அதோட அர்த்தம் என்ன? What's the meaning of தேவன் this? ரெண்டு தரம் தரிசனமானார். God gave vision to him 2 times. அவங்கிட்ட பேசினார். God spoke to him. ஐயோ சாலமோனே நீ சாதாரண ஆள் கிடையாது. Oh Solomon, you are not an ordinary person. இதெல்லாம் உனக்கு வேண்டாம். You are not in need of all these things. இந்த பெண்களிடத்தில் உள்ள ஐக்கியத்தையும் தொடர்பையும் அன்பையும் விட்டுவிடு. You have to leave the love of the love and all this fellowship with these women. கடைசில தண்ணீர் என்ன செய்யல? Finally what did this waters did not do into him? அவனுக்குள்ள காணப்படுகிற மாம்ச அன்பை அவிக்க முடியல. They cannot quench the carnal love that is in him. அதே மாம்ச அன்போட தன்னுடைய ஓட்டத்தை அவன் முடித்தான். With that same carnal love he finished his race. அங்கே கர்த்தருடைய சத்தம் தோல்வி அடைந்தது. There the voice of the Lord, it saw a defeat. கர்த்தருடைய தரிசனம், அவர் தரிசனமானார் அவனுக்கு, அதுவும் கூட தோல்வி அடைந்தது. God gave a vision unto him, but it too is met with the defeat. இதான் அன்புடைய பவர் ஆஃப் லவ். This is the power of love. அதுவே கார்னல் லவ்வா இருந்தா, கார்னல் மாம்ச அன்பா இருந்தா, if it is a carnal love, சாலமோனுக்கு இருந்தது மாம்ச அன்பு. the love that Solomon had, it is a carnal love. சிம்சோனுக்கு இருந்தது மாம்ச அன்பு. The love that Samson had, it too was carnal. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ரெண்டு தரம் அவனிடத்தில் தரிசனமானார். God gave him vision twice. இதான் திரளான தண்ணீர்கள். This is the many waters. 1 Kings 11th chapter 9th verse. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. And the Lord was angry with Solomon because his heart was turned from the Lord God of Israel, which had appeared unto him twice. அந்நிய தேவர்கள் அந்த இடத்துல படிக்கிறோம். இந்த அந்நிய தேவர்கள் எப்படி வந்தாங்கன்னா, அந்த அந்நிய ஸ்திரீகள் மூலமா தான் ஒவ்வொரு ஸ்திரீயும் விவாகம் பண்ணி அவங்களுடைய தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சான். Here we see about that strange gods in his life. Because of that God appeared to him twice, but that strange god came to his life by these strange women that he married. அத முந்தின வசனங்கள்ல வாசிக்கிறோம். எங்க first verse. 1 ராஜாக்கள் 11:1. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தி நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். And the king Solomon loved many strange women, together with the daughter of Pharaoh, women of the Moabite, Ammonites, Edomites, Zidonites and Zittites. இப்ப பாத்தீங்களா, பாதாளத்தின் பார்க்கிறோம். இந்த ஒரு வசனத்துல பாதாளம் இருக்குது. Here we see about பாதாளம். இந்த ஒரு வசனத்துல 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல முதல்ல எகிப்திய ஸ்திரீ, அந்த ஸ்திரியோட அவ மேல உள்ள அன்பு போதும் நிக்கலவன், அது போதும், இந்த ஒரு ஸ்திரியோட அன்பு போதும். Here we see about the daughter of Pharaoh. When he had kept his love upon that woman, he did not thought that it is enough.
திருப்தி இல்ல. It was not satisfied. அதுக்காக தான் அடுத்து வேற ஸ்திரீன்னு போயிட்டே இருக்குது. Next he is going one after the other. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. அதுபோல எந்த ஒரு காரியத்திலும் இப்போ ஒரு ஆளுக்கு பணம் இருக்குன்னா, பணம் இருந்துச்சு, அந்த பணத்தின் மேல ஒருத்தன் அன்பு வைத்தான்னா, இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், 1 கோடி ரூபாய் என் கையில இருக்குது, ஒண்ணும் இல்லாம இருந்தேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், இனி போதும் அப்படி சொல்ல மாட்டான், இன்னும் சம்பாதிக்கணும். அதான் பாதாளம். Similarly, in the same way, if a man, if he keeps his love upon money, if he had earned 1 crore of rupees, then he will not think that I was without any money, but now I am having 1 crore of rupees, therefore it is enough. He will not think so. He will still have the thought that he should still earn more. படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு படிச்சிட்டோம் போதும், இவ்வளவு மார்க் எடுத்துட்டோம் போதும் அப்படி இல்ல, இன்னும் வேணும், இன்னும் வேணும். Those who are learning, they will not come to a place in which that I have learned enough, I have got enough number of degrees, it is enough. இதான் பாதாளத்தின் அனுபவம். This is the state of grave. அதான் அன்பு எதன் மேல வைக்கிறோமோ அந்த காரியம் இன்னும் வேணும், இன்னும் வேணும் இருக்கும். அது பொருளா இருக்கலாம், நபரா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். In whatever thing we keep our love, whether it may be a person or a thing or anything, or education or anything, we will not be satisfied with what we have. We'll go for much more, still more. இப்ப திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. Many waters cannot quench the love. முதலாவது தண்ணீர் என்பது கர்த்தருடைய சத்தம். First of all, the waters, it refers to the voice of the Lord. இரண்டாவது தண்ணீர் என்பது கர்த்தருடைய சமூகம். Secondly, the waters, it refers to the presence of the Lord. வாசிங்க 29ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 29th Psalm, 3rd verse. The voice of the Lord is upon the waters, the God of glory thundereth, the Lord is upon many waters. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். அப்ப முதலாவது கர்த்தருடைய சத்தம், இரண்டாவது கர்த்தர் திரளான தண்ணீர்கள் நடுவே இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய சமூகம். First of all, in the waters, the waters is the voice of the Lord. Secondly, the Lord is upon many waters, that is, his presence is there. அப்ப இந்த இடத்துல பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டையுமே பார்க்கிறோம். முதலாவது கர்த்தர் பேசுறார், கர்த்தருடைய சத்தம் கேக்குது. இரண்டாவது கர்த்தருடைய சமூகம், தரிசனம் ஆறார். Both these things, it happened in the life of Solomon. First of all, God had spoken with him. Secondly, God appeared to him, or God gave his presence to him. அலட்சியம் பண்ணிட்டான். He despised it. அந்த நேசம் வந்து என்ன செஞ்சுச்சு, இந்த திரளான தண்ணீர்கள் வந்து அந்த நேசத்தை அவிக்க முடியல. That love, that waters cannot quench the love that was in him. பரிதாபமான முடிவு, miserable end. கர்த்தருடைய சத்தம் கேட்டோம், even after hearing the voice of the Lord, கர்த்தருடைய சமூகம் இருந்தோம், though having the presence of the Lord, முடிவு பரிதாபமாய் முடிந்தது. சாலமோனுடைய முடிவு பரிதாபம். The end of Solomon, சரியான உதாரணம். The end of Solomon was miserable and wretched. He is the right example. மாம்ச அன்புக்கு அடிமைப்பட்டா என்ன சம்பவிக்கும் என்பதற்கு சாலமோன் சரியான உதாரணம். If a person is a slave unto the carnal love, then what will be is the Solomon is the right example for it. அடுத்து திரளான தண்ணீர் என்பதுக்கு மூன்றாவது அர்த்தம், அந்த தண்ணீர் என்பது அபிஷேகத்தை காட்டுகிறது. Thirdly, many waters refers to the anointing. எவ்வளவுதான் மாம்ச அன்புனால நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள எவ்வளவு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றினாலும், அவன் எவ்வளவு காத்திருந்து அபிஷேகத்துல நிறைஞ்சாலும், அந்த இடத்தை விட்டு போன பிற்பாடு மறுபடியும் அந்த அன்புக்கு அடிமைப்பட்டவனாக மாறி விடுறான். ஆனா இந்த அபிஷேகம் அந்த மாம்ச அன்பை அவிக்க முடியல. If a person is filled with carnal love, how much ever anointing of the Holy Spirit is poured upon him, that many waters cannot quench that carnal love that is in him. ஆனா அதே வேளையில, but at the same time, இப்போ எனக்கு இந்த மாம்ச அன்பு, இப்போ நான் மாம்ச அன்பு உடையவனா இருக்கிறேன், I am having this carnal love. ஆண்டவரே இந்த மாம்ச அன்பு எனக்கு வேண்டாம். God, I am not in need of this carnal love. இப்படி நான் மாம்ச அன்புல அல்லது மாம்சமான இந்த காரியங்கள் மேல எனக்கு அன்பு இருக்குது. I am having love upon these worldly carnal things. எனக்கு ஒரு விடுதலையை தாரும். Lord, give me deliverance. என்கிற ஒரு தவிப்பு எனக்குள்ள இருக்குமானால், அப்போது இந்த சத்தம், கர்த்தருடைய சத்தம் என் ஜீவியத்தை மாற்றிவிடும். கர்த்தருடைய சமூகம் என் ஜீவியத்தை மாற்றிவிடும். அந்த அபிஷேகம் என்னை மாற்றிவிடும்.
if I have such a longing and groaning within myself, then the voice of the Lord and the presence of the Lord and the anointing of the Holy Spirit will utterly change my life. அந்த மாம்ச அன்பை விட எனக்கு மனசு இல்ல, எனக்கு இது வேணும் அப்படினா தான் இந்த திரளான தண்ணீர்கள் அதை அவிக்க முடியாது. But if I do not have the mind to leave that carnal love, then this many waters cannot quench that love. அடுத்து நான்காவதாக, fourthly, தண்ணீர் என்று சொல்லும்போது, when we say about waters, நீதிமொழிகளில் படிக்கிறோம், தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி. We read in Proverbs that this waters refers to the good news that comes from a far country. அது என்ன தூர தேசம்? What is that far country? அதான் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி. That is the message from heaven. சியோனிலிருந்து வரக்கூடிய வேதம் அல்லது உபதேசம், சத்தியங்கள். The law, truths and doctrines that comes out of Zion. எபிரேயர் 12:25 படிக்கிறோம். When we read in Hebrews 12:25, இந்த சத்தியம் எங்க இருந்து வருது? Where does this law, this truths come from? பரலோகத்திலிருந்து பேசுகிறவர். He is speaking from heaven. பூமியிலே பேசினவருக்கு செவியொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, எபிரேயர் 12:25. See that ye refuse not him that speaketh, for if they have escaped not who refused him that speak on earth, much more shall we escape if we turn away from him that speaketh from heaven. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பரலோகத்திலிருந்து பேசுகிறவர், he is speaking from heaven. அதான் செய்தி. ஒவ்வொரு தூதும் அது எங்க இருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. Therefore every message, where does it come from? It is coming from heaven. தூர தேசத்திலிருந்து வரக்கூடிய நற்செய்தி. It's the good news from far country. இந்த என்னதான் பரலோகத்திலிருந்து வந்து ஆண்டவர் இறங்கி வந்து முடிய பிடிச்சு ஆட்டி ஒலிக்கி சொன்னாலும், whatever God comes down from heaven and keeping hold of your hair and his telling you, இந்த தண்ணீர் அவங்க நேசத்தை அவிக்க முடியாது. This water cannot quench their love. கர்த்தர் அப்பதான் பேசியிருப்பார். God would have talked to them at that time only. அடுத்த செகண்ட் அந்த மாம்ச அன்பை தொடருவாங்க. The next moment they will continue their carnal love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இதான் இந்த தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. That is what these waters cannot quench the love. இரண்டாவது வெள்ளங்கள். Secondly, floods. வெள்ளங்கள் என்றால் என்ன? What does this floods mean? முதல் அர்த்தம், சத்துரு வெள்ளம் போல் வரும்போது. Secondly, the enemy comes as a flood. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது, the enemy comes as a flood. இப்போ ஒரு ஆள் மேல ஒரு ஆளுக்கு அன்பு இருக்குது. அது ஒரு ஆள் மேல, நான் சொல்றது ஒரு ஆள் மேல மட்டும் இல்ல, ஒரு பொருள் மேல இருக்கலாம், இல்ல ஒரு பணத்தின் மேல இருக்கலாம், இல்ல ஒரு பதவியின் மேல இருக்கலாம். A person is having a love upon another person or a thing or anything else. அப்ப அந்த ஆள் மேல வைத்த அன்பு நிமித்தமாக எத்தனை போராட்டம் வந்தாலும், இப்போ ஒரு ஆள்கிட்ட அன்பு வைக்கிறோம், அது நிமித்தமா எத்தனை விதத்துல போராட்டம் வந்தாலும், கர்த்தர் எத்தனை விதத்துல சோதனை அனுப்பினாலும், because of the love that we have kept upon that person or a thing, if God is striving against us and tempting us and any type of temptations comes against that love, அதாவது தேவன் நம்ம அந்த அனுபவத்திலிருந்து திருப்புறதுக்காக, God himself, in order to turn us away from that experience. இப்போ நம்ம எங்க படிக்கிறோம், சாலமோனுடைய வாழ்க்கையா கர்த்தர் வந்து சத்துருக்களை எழுப்பினார். அவனுக்கு கர்த்தர் வந்து அவனை திருத்துறதுக்காக சத்துருக்களை எழுப்பினார். In the life of Solomon we read that God has turned many against him as enemies to turn him from away from that way. 1 ராஜாக்கள் 11 4ஆம் வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். இவன் ஏதோமிலிருந்து ராஜகுலமானவன். And the Lord stirred up an adversary unto Solomon, hated the Edomite. He was of king's seed in Edom. அப்ப சத்துரு வரும்போது, when adversary or enemy comes, ஒரு சத்துரு இல்ல, not one enemy, ஆண்டவர் பல சத்துருக்களை அனுப்புவார். God will send many enemies. அடுத்து சத்துரு என்ன? Next, what is the enemy? மரணம். Death. மரணம் ஒரு சத்துரு. Death is an enemy. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்று படிக்கிறோம். We see that the
last enemy is death. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். Our last enemy is death. அது எங்க படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 1 Corinthians 15:26. The last enemy that shall be destroyed is death. அப்ப பாருங்க, ஒரு ஆளுக்கு கர்த்தர் அவங்கள திருப்புறதுக்காக, மாம்ச அன்புலேருந்து விடுதலை ஆக்குறதுக்காக இந்த வெள்ளத்தை அனுப்புறாரு. சத்துருவை வெள்ளத்தை போல அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? ஒரு மனிதன் மூலமா போராட்டம் வருது. அடுத்து என்ன வருது? வியாதி, பலவீனம், மரணப்படுக்க இழுத்துட்டு கிடக்குது. Therefore the Lord is sending one after the other. One among us is death or the deathbed, and God is sending one after other to turn that person away from that love. அடுத்து விபத்து மூலமா மரணம். Thirdly, death by accidents. மரணம் வராது. Death will not come. ஒரு விபத்து உண்டாகி கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, இல்ல வேற ஏதாவது சரீரத்தில் கஷ்டங்கள், ஃப்ராக்சர் ஆகி, இல்ல மேலேருந்து கீழே விழுந்து, பாத்ரூம்ல விழுந்து, accidents will come and they will break their hand or legs, or they will slip in the bathroom. So நான் ஒரு வேதனையில் அதான் சொல்றேன், இது முழுக்க ஆண்டவர் என்னோட இடைபடுற காரியத்தை நான் சபையோட ஷேர் பண்றேன். I am sharing with the congregation the things that God is dealing with me. உங்க லைஃப்க்கு நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம், இல்லனா விட்டுருங்க. If you take it for your life, you take it, otherwise leave it. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy that shall be destroyed is death. அந்த மரணத்தை ஆண்டவர் சில வேளை என்ன செய்வார்? வியாதியின் மூலமா கொண்டு வர்றாரு. God may bring that death in the way of disease, sicknesses. என் வாழ்க்கையில நான் பல கட்டத்துல போயிருக்கேன். ஊழியத்துக்கு 3ஆவது வருஷத்துல என்னை கொண்டு போனார். ஊழியத்துக்கு 3ஆவது வருஷத்துல in many ways I have seen such things in my life, even in the 3rd year of my ministry. அடுத்து ஒரு 4 சந்தர்ப்பத்துல மரணத்தை நெருங்கினேன். Next, in 4 other occasions I have gone close to death. அடுத்து விபத்தின் மூலமாக. Next, through accidents. 3 முக்கியமான விபத்துகள் என் வாழ்க்கையில. 3 important accidents in my life. ஒரு கார் விபத்து. In a car accident. குன்னூர்ல ஊழியம் செய்யற நாட்கள்ல when I was ministering in சொல்லிருக்கேன் இதெல்லாம். I have already shared this to you. அப்ப மரணம் அடுத்து வந்தது. Death was very close to me. அதுபோல ஒரு 2 வீலர்ல போகும்போது, in the same way when I was going in a 2 wheeler, hairpin bends அதிகம் உள்ள hill stationல, in a hill stations where there were many hairpin bends, தூக்கி எறிஞ்சது வண்டியை விட்டு. I was thrown away from my vehicle. அங்க இருந்து விழுந்த எத்தனையோ 1000 அடி கீழ விழுகணும். I should have fallen some 1000 feet down. ஒரு சின்ன செடியை பிடிச்சு நிக்கிறேன். அந்த செடியை பிடிச்சா தாங்காது. ஒரு பெரிய இந்த இவ்வளவு பெரிய உருவம் கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேல இருக்க ஒரு ஆளு ஒரு செடியை பிடிச்சு நின்னா அது தாங்குமா? அது I was catching hold of a small plant and I was uphold. Even it cannot hold me. It was very small plant. ஆனா ஒரு கரம் தூக்கி எடுத்தது. But a hand it brought me up. அப்ப இதான் சொல்றேன், ஒண்ணு வியாதியின் மூலமாக சத்துரு வெள்ளம் போல அனுப்புறார் ஆண்டவர் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றதுக்காக, கேரக்டரை மாத்துறதுக்காக, குறிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத அந்நிய அன்புல இருந்து வெளியே வருவதற்காக, to bring us out of that carnal love. God is to change our character, to turn us away from that. God is sending us, God will send us enemies like floods. Either in the death is one among that enemy. அதான் சொல்றேன், அன்பு என்று சொல்வது ஒரு நபர் மேல தான் இருக்குன்ற அவசியம் இல்ல. யூதாசுக்கு அன்பு பணத்தின் மேல வந்தது. It is not necessary that the love can come upon a person alone. It may be upon anything. Therefore Judas had that love upon money. கேயாசிக்கு அன்பு பணத்தின் மேலும் பொருள் மேலும் வந்தது. Gehazi had the love upon money and things. சிம்சோனுக்கு தெளிலாள் மேல் வந்தது. சாலமோனுக்கு ஒரு ஸ்திரீ அல்ல அநேக ஸ்திரீகள் மேல் வந்தது. Samson had his love upon Delilah, and Solomon had Allah his love upon not only one woman but upon many women. அம்னோனுக்கு தாமார் மேல் வந்தது. Amnon had his love upon Tamar. தாவீதுக்கு பத்சேபாள் மேல் வந்தது. David had his love upon Bathsheba. இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லலாம்.
We can say many other things. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில But in the life of David, அந்த தவறை உணர்ந்து he accepted, மனங்கசந்து அழுது மனஸ்தாபப்பட்டபோது he acknowledged his mistake and he repented. அவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது. He got forgiveness. ஆகவே இப்ப நமக்கு என்னன்னா அந்த அன்புல இருந்து வெளியே வரணும், இந்த அன்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முதலாவது நம்ம வந்தா தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். Therefore only if we come to the state that I do not want this love, I have to come out of this love, then only God will come for our rescue. ஆகவே வெள்ளங்கள் என்று சொல்லும்போது முதலாவது சத்துரு, அதான் இப்ப நம்ம சத்துரு என்று சொல்லும்போது ஒரு மனிதன் மூலமா போராட்டம் வரும். Therefore floods, when we say it is the enemies, first of all this enemies it may be through men. அப்ப என்ன நோக்கத்துக்காக போராட்டம் வருதுன்னு தெரிந்திருந்தாலும், even if we know about the purpose of this struggle, இப்போ உதாரணமாக இப்ப நான் வேதத்திலிருந்தே சொல்றேனே, இப்ப சிம்சோன் தெலிலாள் மேல அனுபவித்தபோது என்ன சம்பவித்தது? மனிதர்கள் மூலமாக, பெலிஸ்தியர் மூலமாக அவனுக்கு போராட்டம் வந்தது. சத்துரு எல்லாம் போல வந்துட்டாங்க, கண்களை பிடிக்கிட்டாங்க. When Samson had his love upon Delilah, the Philistines, the enemies, they came as a flood and they caught hold of him and they had taken his eyes out. சில சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், I have heard some நானும் கூட say, சொல்லி இருக்கிறேன், even I have said that நான் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யல, I did not do anything to them, ஆனா அவங்க என்னை காரணமில்லாம பகைக்கிறாங்க, என்கிட்ட காரணமில்லாம சண்டை போடுறாங்க, but they are hating me without any cause and they are quarreling with me, எனக்கு எதிரியா மாறுறாங்க, they are becoming my enemy. நான் எந்த தீமையும் செய்யல, I do not do them any wrong. உண்மைதான். Yes, true. நீ அவங்களுக்கு எந்த தீமையும் செய்யல, You did not do them any wrong. ஆனா கர்த்தர் அவர்களை உனக்கு சத்துருவாக எழுப்பி இருக்கிறார். அதான் நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையில ஒருத்தனை எழுப்பினார் ஆண்டவர், ஒரு விரோதியை எழுப்பினார். But God has turned enemies against them. In the life of Solomon, God has made an enemy. இது மனிதன் மூலமா வரக்கூடிய விரோதி சத்துரு. These enemies are by men. இரண்டாவது, secondly, அதான் மரணம், பரிகரிக்கப்படும் சத்துரு, கடைசி சத்துரு மரணம். மரணம்னா வியாதி. Secondly, the death, that is an enemy. That death means it is sickness. வியாதி படுக்கையில இருப்பாங்க, they will be in their sick bed, அந்த இழுத்துட்டு கிடக்கும், they will be in their last stages. அந்த நேரத்திலயும் அந்த அன்பை விட முடியாது. Even in that state they cannot leave that love. இல்ல அந்த நேரத்துல சொல்லுவாங்க, ஆண்டவரே நீ சுகம் கொடுத்தா நான் இப்படிலாம் இருப்பேன்ப்பா, இப்படிலாம் இருப்பேன்ப்பான்னு சொல்லுவாங்க. Even at that state they will say, Lord, if you give me my life, I will be like this. கொஞ்சம் பலன் கிடைச்ச பிற்பாடு, if they get some strength, மறுபடியும் பழைய வாழ்க்கை, again the old life. அடுத்து மூன்றாவது, இந்த சத்துரு என்பது விபத்தின் மூலமாக, ஆபத்துகளின் மூலமாக. Thirdly, this enemy is through accidents and dangers. ஓசியா 5:15 படிக்கிறோம். In Hosea 5:15, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். I will go and return to my place till they acknowledge their offense and seek my face. In their affliction they will seek me early. அதாவது ஒரு ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். we read about a king. நான் நினைக்கிறேன் ஆகாசா இல்ல மனாசேயா, ஆகாஸ்ன்னு நினைக்கிறேன்ல, அவன் நெருக்கப்படுகிற காலத்துல கர்த்தர் அவனை நெருக்க அவன் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் இருக்கு. I do not know what king it is, but even in his distress he did yet more trespass against God. 2 Chronicles 28:22. 2 நாளாகமம் 28:22. தான் நெருக்கப்படும் காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். And in the time of his distress did he trespass yet more against the Lord. This is that king Ahaz. இதான் அன்பு என்பதனுடைய வல்லமை. This is the power of love. எத்தனை போராட்டம் வரட்டும், whatever struggles come, எத்தனை சோதனை வரட்டும், whatever temptations come, அதான் உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு நபர் மேல அனுபவித்து விட்டா எத்தனை சோதனை, எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம் வந்தாலும் விட மாட்டாங்க. when we see in this world, if a person is in love upon another person, whatever struggles and trials and temptations come, they will not leave their love. அப்ப அந்த அன்பு அவங்களுக்கே கசக்கணும். That love it itself should become a bitter thing for them. அது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. Till that time nothing can be done. இப்ப நான் சொன்னதெல்லாம் மாம்ச அன்பு.
All these things I have told you is this carnal love. இப்போ சப்போஸ் இந்த ஒரு வசனத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கிறேன், சமயம் ஆயிடுச்சு ஜெபிக்கணும், ஒரு வசனத்துக்கு மட்டும் விளக்கம் கொடுக்கிறேன். ஒருவேளை இப்போ இந்த திரளான தண்ணீர்கள்ங்கிறது இந்த நேசங்கிறது தேவ அன்பா இருந்தா, தெய்வீக அன்பா இருந்தா, இந்த திரளான தண்ணீர்கள் எதை காட்டுது? I will give you an explanation for this verse alone, that if this love is a divine love or godly love, what does this many waters mean? நான் சொல்றது புரியுதா? இந்த அன்பு வந்து மாம்ச அன்பா இருந்தா இந்த திரளான தண்ணீர்களுக்கு இப்ப நான் இதுவரைக்கும் அர்த்தம் சொன்னேன். I have given you meaning. If at all this love is a carnal love, what are the meaning of these waters? அதேவேளை இந்த அன்பு தெய்வீக அன்பா நமக்குள்ள இருக்கணும் வைத்துக்கணும். நம்ம அன்பு நம்ம இருதயம் உள்ள தெய்வீக அன்பா ஆயிருச்சுனா, at the same time if our heart is filled with divine love, இந்த திரளான தண்ணீர்கள் எதை காட்டுது? what does this many waters signify? இந்த தண்ணீர் என்பது முதலாவது ஒரு பெரிய கூட்டத்தை காட்டுது. வெளிப்படுத்தல் 17 அதிகாரம். This water, first of all, it refers to a great multitude. மல்டிட்யூட்னா அதாவது எத்தனை விதமான ஆட்களை கொண்டு வந்தாலும், எத்தனை விதமான மனுஷ அன்பை கொண்டு வந்தாலும், how much ever people or how much ever carnal love is brought to us. வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரம், Revelation 17th chapter, 15ஆம் வசனம், 15th verse. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வீசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். And he said unto me, the waters which thou sawest, where the oath sitteth, are peoples and multitudes and nations and tongues. தேவ அன்பினால ஒரு மனிதனுடைய இருதயம் நிரப்பப்பட்டா, if a person's heart is filled with the love of God, லண்டன்ல இருந்து அமெரிக்காவில இருந்து ஒரு நபரை கொண்டு வந்து நிப்பாட்டி இதனை வைத்துக்கொள் என்று சொன்னாலும், ஏற்றுக்கொள் என்று சொன்னாலும், இது உனக்கு தான் சொன்னாலும், even if you bring a person from London or America and you will show him and you and tell them you keep them, இதோட அர்த்தம் அதுதான். ஜாதிகள், பாஷைக்காரங்க, ஜனங்கள், கூட்டங்கள். the meaning of this is the nations, the peoples, multitudes. உதாரணமா நான் சொல்றேன். For example, இப்ப தேவ அன்பு இருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன? வசனங்களை கைக்கொள்றது தான் தேவ அன்பு. if you have the what is the meaning of having the love of God is you are observing or keeping the word of God. இப்ப லண்டன்ல ஒரு சகோதரன் வந்து நம்முடைய விசுவாசி சகோதரன் வேலைக்கு போறாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. For example, you consider that our believer brother is going to London for a job. லண்டனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. இப்ப இங்க ஒரு விசுவாசி சகோதரன் வந்து ஒரு கார் டிரைவரா இருக்காருன்னு வைத்துக்கொள்ளுங்க. You are not in need of going to London. For example, a believer is a car driver here. அவ ஒரு கொடைக்கானலை சுத்தி பார்க்க, ஊட்டியை சுத்தி பார்க்க லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு வருது. For a sightseeing, a girl from London is coming to see Kodaikanal or Ooty. அப்ப அந்த பொண்ணு என்ன செய்யுது? நான் வந்து உங்களை விவாகம் பண்ணி கொள்றேன். That girl, what is she saying? I am going to marry you. அது எனக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது. I am having many properties. எல்லாம் உங்களுக்கு தான். All will belong to you. அப்படினு சொன்னா, if she says so, இந்த குறிக்கப்பட்ட அந்த விசுவாசி தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு இருந்தால், if this particular believer is filled with love of God, சத்தியத்துக்கு மாறான, உபதேசத்துக்கு மாறான அந்த விவாகத்துக்கு இவர் சம்மதிக்க மாட்டார். எனக்கு தேவையில்லை. He will not accept a marriage that is contrary to the doctrine or the truth. He will say, I am not in need of it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. அதனால இந்த திரளான தண்ணீர்ங்கிறது இந்த இடத்துல எந்த ஒரு பெரிய கூட்டம் வந்தாலும் சரி, ஜனங்கள், பாஷைக்காரர்கள், ஜாதிகள், யார் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி, therefore here the many waters it refers to whatever the nations or peoples or multitudes whoever come against it. தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தால், if you are filled with the love of God, என்ன திரளான தண்ணீர்கள் வந்தாலும் தேவ அன்பை அணைக்க முடியாது. whatever many waters come, it cannot quench that love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக தண்ணீர் என்று சொல்லும்போது, nextly these waters signify, எரேமியால ஒரு இடத்துல வந்து இந்த தண்ணீர் வந்து பொருளாசையை காட்டுதுன்னு நினைக்கிறேன். in Jeremiah we read that this waters it refer to covetousness. அவ வந்து இந்த தண்ணீருக்கு நெகட்டிவா நிறைய காரியங்கள் இருக்குது வேதத்துல. there are many negative meanings to this water. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to God's holy name. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ அன்பு இருக்குமானால், if we have the love of God in our lives, ஒரு மனிதன் மூலமாக அல்லது ஒரு பெரும் கூட்டத்தின் மூலமாக,
by a man or by a great multitude of people, என்ன வந்தாலும், whatever comes, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும், whatever might come, அந்த கூட்டத்தார் பதவியை கொண்டு வந்தாலும், even if those multitudes bring positions for us. இப்ப பாருங்க இந்த சோதோமின் ராஜா என்ன சொல்றான்? What is the king of Sodom told? பொருள் எல்லாம் மலை போல குவித்து இருக்குது, ஒரு பர்வதம் போல. A great heap of things, it was heaped. ஆபிரகாம் பார்த்து சொல்றான், எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றான். He is looking unto Abraham and his telling, take everything. ஆனா ஆபிரகாம் என்ன செய்தான்? But what did Abraham do? கரங்களை மேல உயர்த்துற, இதுல ஒன்றையும் நான் தொட மாட்டேன். He is raising his hands, I will not take anything. எனக்கு தேவையில்லை. I am not in need of these. நீ என்ன ஐஸ்வரியவானாக்கினேன் என்று சொல்லக்கூடாது. You should not tell that you have made me rich. என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன். I am raising my hands. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to God's holy name. இதற்கு பல உதாரணங்களை நாம் கொடுக்கலாம். We can give many examples for it. அடுத்து வெள்ளங்கள். Next, floods. வெள்ளங்கள் என்று சொல்லும்போது சத்துரு. When we see about floods, it's enemies. தேவனை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக, தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்கும்படியாக, to bring us away from God and from the love of God. அதான் அந்த இத குறித்து படிக்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? We read about it in Romans 8th chapter. Who can separate me from the love of Jesus? அங்க சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் தான் வெள்ளம். Everything that is mentioned there is floods, உபத்திரவமோ, tribulations, வியாகுலமோ. ரோமர் 8 அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 35th verse. Who shall separate us from the love of Christ? Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? என்ன வெள்ளம் வந்தாலும் சரி, whatever flood it may come, என்ன உபத்திரவம் வந்தாலும் சரி, whatever tribulation may come, என்ன வியாகுலம் வந்தாலும் சரி, whatever distress may come, என்ன துன்பம் வந்தாலும் சரி, whatever persecution come, பசியா, it is நிர்வாணமா, famine, nakedness or perils, என்ன வந்தாலும் சரி, whatever may come. ஒரு மனிதனுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்குமானால், if a man's heart is filled with the love of Christ or God, இந்த வெள்ளங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, இந்த சத்துருக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. these floods and these enemies cannot do anything. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தானியேல், that's what we see in the Old Testament. Daniel, சிங்கத்தின் கெபில தூக்கி போடப்பட்டான். he was cast into the den of lions. காரணம் என்ன? Reason, அன்பு, தேவ அன்பு, love of God. தேவ அன்பு மரணத்தை விட வலியது. The love of God, it is greater than death. அதனாலதான் அவன் மரிக்க ஆயத்தமா இருந்தான். That's why he was ready to die. அன்புனா என்ன? What is the meaning of love? ஒருவன் என்னிடத்திலே அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்வான். If a man is loving me, he will keep my commandments. அப்ப தானியேல் எதுக்காக சிங்கத்தின் கெபில போனாரு? Why Daniel he went into the den of lions? தேவனுடைய வசனத்தை கைக்கொள்றதுக்காக. To observe the word of God. ஒரு மனிதனை வணங்க கூடாது. He should not worship a man. ஒரு மனிதனை தெய்வமாக்கிர கூடாது. He should not make a man a god. 30 நாள் ராஜாவை வணங்க வேணும்னு சட்டம் வந்தது. 30 days he should only worship the king. நான் செத்தாலும் சாவேன். Even if I die, I die. அதான் தேவ அன்பு. That is the love of God. தேவ அன்பு சிங்கத்தின் கெபிக்குள்ள இறங்கி போக வச்சது. This love of God, it made him to go into the den of lions. அதுபோல தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. Similarly, Shadrach, Meshach and Abednego, அவங்களும் விக்கிரக ஆராதனை செய்ய கூடாது. even them not to do idolatry. அதான் தேவனுடைய பிரமாணம். That is the law of God. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே யாதொன்றையும் ஒரு விக்கிரகத்தை நீ வணங்க கூடாது. Above the heaven and upon the earth you should not worship any idols. அத கைக்கொள்றதுக்காக, to keep that commandment. அத அன்பு இருந்தா தான் கைக்கொள்ள முடியும். Only if they have the love they can keep that commandment. அப்ப தேவ அன்பினால அவங்க நிரப்பப்பட்டிருந்ததனால, therefore they are filled with the love of God. எங்க போனா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள போனாவே, they gone into the fire which was heated 7 times. 3 பேரும் போனாங்க. all the 3 went. அப்ப அன்பு மரணத்தை விட வலியது, மரணத்தை போல் வலியது. therefore love is strong as death. மறுபக்கம் ஒரு அக்னி ஜுவாலை இருக்குது. secondly there is a coal of fire. ஒரு விதத்துல பாதாளத்தின் அனுபவம் தான்.
in a way it is a experience of grave. பாதாளத்திலே வேதனை அக்னி ஜுவாலை இருக்குது. Even in hell there is a fire. அந்த 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியிலே அக்னி ஜுவாலை இருக்குது. Even in that furnace which was heated 7 times, even there it is fire. ஆனா தேவ அன்பு அது இறங்கி போச்சு, வைராக்கியத்தோட இறங்கி போச்சு. But the love of God, it went down into that fire. அத பொருட்படுத்தல. They did not took it as a matter. அடுத்து நாபோத். Next Naboth. அவனும் சத்தியத்துக்காக. He too for the truth. அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். They stoned him to death. ஒரு பெருங்கூட்டம் சேர்ந்து கல்லெறிந்து கொன்றாங்க. A great multitude, they stoned him to death. ஆனா தேவ அன்பு. But the love of God. சத்தியத்தை கைக்கொண்டு to keep the truth. இரத்த சாட்சியா மரித்தான். He died as a martyr. புதிய ஏற்பாட்டில் ஸ்தேவான். In the New Testament Stephen. பல அப்போஸ்தலர்கள். Many apostles. அப்படி இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். They died as martyrs. அதான் அன்பு. எந்த அன்பு இருக்கிறது? What type of love do you have? தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமானால். If we have the love of God. நான் இதுவரைக்கும் மாம்ச அன்புக்கு ஒவ்வொரு காரியம் சொன்னேன். I have told everything for the carnal love. இப்ப தேவ அன்பு நமக்குள்ள இருக்குமானா? Now if you have the love of God. ஒரு மனிதன் இந்த உலகத்துள்ள ஆஸ்தி எல்லாம் கொண்டு வந்து உங்க பில் கேட்ஸ் உங்க வீட்டுக்கு தேடி வந்தாலும். If a man give all the substance in this world, even if Bill Gates came and எல்லாம் கோடிக்கணக்கான சொத்து உனக்கு தான். gives all the crores and crores of properties for you. நீ தேவனை மறுதலி, இயேசுவை மறுதலி. You should deny God and you should deny Jesus. என்ன கொடுத்தாலும் சரி. Whatever they give you. அத அசட்ட பண்ணும். தேவ அன்பு இருந்தா உலகத்துள்ள காரியத்தை அசட்ட பண்ணும். If we have the love of God, then we will despise all the things of this world. அதான் ஆபிரகாமுக்கு எல்லா பொருளும் கொடுத்த பிற்பாடு அது வேண்டாம்னு சொல்லிட்டான். நான் தொட மாட்டேன்னு சொல்லி கரங்களை மேல உயர்த்தினான். This is how when Abraham was offered everything, he said, I do not want anything. He lifted up his hands. அதுபோல similarly, தேவ அன்பு நமக்குள்ள இருந்தால், if you have the love of God, அதான் அப்ப மரணத்தை போல் வலியதுன்னு சொல்லும்போது அங்க எங்க போனாங்க? சிங்கத்தின் கெபில தானியேல் போனார். மரணத்தை பத்தி பயப்படல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனாங்க. நாபோத் மரித்தார், ஸ்தேவான் மரித்தார், அப்போஸ்தலர்கள் மரித்தார்கள். If they have the love of God and this love is strong as death, then here these four, Shadrach, Meshach, Abednego and Naboth and Stephen and many apostles, they died for that love. பாதாளத்தை விட கொடியதுன்னு சொல்லும்போது, when we say it's cruel as the grave, அதான் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னிக்குள்ள துணிந்து போறாங்க, சந்தோஷமா போறாங்க. They went into the furnace which is heated 7 times very joyfully. தேவ அன்பு. Love of God. அடுத்து ஆஸ்தி எல்லாம் கொடுத்தாலும், whatever substance, all the substance given, தேவ அன்பு இருந்தால், if we have the love of God, Moses, அந்த அரண்மனை வாழ்க்கைய he refused the life of palace, பார்வோனுடைய குமாரத்தி என்கிற ஸ்தானத்தை, குமாரத்தின் மகன் என்கிற ஸ்தானத்தை, the position as the son of Pharaoh's daughter, எகிப்துள்ள பொக்கிஷங்களை, all the treasures of Egypt, எல்லாத்தையும் வெறுத்தான். he refused everything. அரண்மனை எல்லாம் கிடைச்சா அது ஒன்று எனக்கு தேவையில்லை. Even if all the things in the palace given me, I do not want anything. தேவ அன்பு. Love of God. தேவ ஜனங்களோடு பாடுபட வந்தான். He came forward to suffer with the people of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. ஆகவே தேவ அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படுமானால், therefore if our heart is filled with the love of God, இந்த பிசாசோ, இந்த உலகமோ, உலகத்துள்ள பொருள்களோ நம்மையும் நம்முடைய வாலிபர்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஒருபோதும் வஞ்சிக்க முடியாது. devil or the things of this world or this world cannot make our children or us unto itself. இப்படிதான் உலக பிரகாரமாக எத்தனையோ மனிதர்கள் அன்பு செலுத்த வந்த போதும் தேவ அன்பு, அந்த அன்பெல்லாம் வேண்டாம். ஏன் விவாகமே வேண்டாம், விவாகமே வேண்டாம், தாய் வேண்டாம், தகப்பன் வேண்டாம், வேலை வேண்டாம், பணம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு ஊழியர்கள் வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அன்றைக்கு இருந்த தேவ அன்பு. அன்றைக்கு இருந்த தேவ அன்பு. Similarly, the servants of God, they came forward for God to do the ministry, despising all the love of this world, the persons who loved them, their father, their mother, the family, the job, their profession and everything. The reason is the love that they had at that time. இப்போ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகிறது பெற்றோர் பிடிக்கவே பிடிக்காது. In certain families, their parents, they will not like their children going for the ministry. அவங்க விவாகத்துக்கு யாராவது பார்த்து வைத்திருப்பாங்க. They will seek for any life partners for them. ஆனா அதெல்லாம் உதறி தள்ளி, ஏன் தாய் தகப்பன் எல்லாவற்றையும் உதறி தள்ளி இறங்கி வந்தவங்க இருக்கிறாங்க.
They will despise all that, all those things, and even their father and mother, and they come forward for the ministry. காரணம் என்ன? Reason. அவங்களுக்கு ஒரு வேலை இருந்து பெரிய சம்பாத்தியத்துல வேலைக்கு இருந்தவங்களா இருக்காங்க. There are many who had a great job and many handful of money. உலகத்துல பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க. There are many who had great positions in this world. எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்த காரணம் என்ன? They have thrown everything and come forward for this ministry. The reason is அன்றைக்கு இருந்த தேவ அன்பு, the love they had at that time. ஆனா அந்த அன்பு இப்போ இருக்குதாங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. But the problem now is, do we have that love now? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி பேசினா டைம் ஆயிருச்சு. There is no more time. இது முடியல. இது பேசிக்கிட்டே போணும். There is no more time to speak. இனி சமயம் இல்ல. It is not concluded, but now we have no time. 10 நிமிஷம் சரியா ஜெபிக்க போறோம். Now we are going to pray for just 10 minutes. இப்போ என்ன அன்பு நமக்குள்ள இருக்குது? What love are we having in us? இந்த கனியை புசிக்க வேண்டாம்னு கர்த்தர் ஆதாம்கிட்ட சொன்னார். God told him to not eat of this fruit. ஏவாள் பறித்தாள். Eve, she plucked. புசித்தாள். She ate. அவனுக்கு கொடுத்தாள். Gave it to him. ஆதாமுக்கு அந்த கனியை புசிக்கணும்னு இல்ல. Adam did not have that thought of eating that fruit. புசிக்கணும் அவன் பறிச்சு புசித்து இருப்பான். If he wanted to eat, he would have plucked it and eaten it. ஆதாமுடைய வீக்னஸ் என்ன தெரியுமா? But the weakness of Adam is ஏவாள். Eve. ஏவாள் சொன்னதுனால அதை புசித்தான். Because of Eve giving him that fruit, he ate it. இதுபோல நாம் மற்றவர்களுக்காக, Similarly, we for others, மற்றவர்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, for the love we kept upon others, கர்த்தர் நமக்கு கொடுத்த வெளியேறப்பட்ட பிரமாணங்களை மீறி 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 ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். we are trespassing the commandments that God has given us. கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. Let God open our eyes. நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டால் நலமாய் இருக்கும். If our eyes are opened, it will be better. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I am repeating. நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. I do not know whether you accept it or not. மாம்ச அன்பினால் நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள், ஏன் நாம் ஒவ்வொருவரும் மாம்ச அன்பினால் நிரப்பப்பட்ட இருதயம். Our hearts is filled with a love of a carnal love. We, our children, our youths, and even each and every one of us. தேவ அன்பினால் என்னை நிரப்போ. God, fill me with the love of God. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்போ. Fill me with your love. ஆகவே தான் கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டை சொன்னேன். அந்த பாட்டு என்ன? மாறிடா என் மா நேசரே, அவருடைய அன்பு மாறாது. His love is unchanging. மலையாளத்தில் ஒரு பாட்டை சொன்னோம். In Malayalam a song. பிராணநாதா என்று பாடினோம். His மலையாளத்தில் பிராணநாதா, என்னுடைய பிராணன், என்னுடைய ஜீவன் அவர்தான். He is my life. அவர்தான் என்னுடைய ஜீவன். He is my life. ஆனா இப்ப அப்படி சொல்ல முடியுமா? But can we tell it now? இல்ல, ஜீவன் எங்கேயோ இருக்குது. No, our life is ஜீவன் யாருக்கிட்டயோ இருக்குது. Our life is somewhere. வாயை திறக்க விரும்புறவங்க திறங்க. Those who want to open your mouth. 5 நிமிஷம் பெருசா ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கணும் எதிர்பார்க்காதீங்க. Don't expect to pray for half an hour. சரியா இருதயம் உடைஞ்சு 5 நிமிஷம் கதறினா போதும். In a right way, break your heart and pray for 5 minutes. ஆண்டவர் நிரப்புவார். God will fill you. தேவ அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக அவருடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டு இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது. The love of God is spread abroad in our souls with through the Holy Spirit. நம்முடைய நிலவரத்தை சொல்லுவேன். நான் என் நிலவரத்தை சொல்லிட்டேன். I have told my state. எப்போது எனக்குள்ள தேவ அன்பு அல்ல. Now there is no love of God in me. அது உலக அன்பு, மாம்ச அன்பு, அது என்ன அந்நிய அன்பு. It is carnal love, it is worldly love, and it is strange. அது எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். I do not want it. அதை நான் வெறுக்கிறேன். I am hating it. அதை நான் அருவருக்கிறேன். I am despising it. அந்த இடம் முழுவதும் தேவ அன்பினால் அவர் என்னை நிரப்பட்டும். God must fill that all this place with the love of God. இந்த ஜெபத்துடைய நோக்கம், the purpose of ஒவ்வொரு வாலிபனுடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்படட்டும். Each and every heart of the youth should be filled தேவ அன்பினால் நிரப்பப்படட்டும். with the love of God. கல்வியை சிநேகிக்க வேண்டாம். We should not love education. பதவியை சிநேகிக்க வேண்டாம். We should not love position. இந்த உலகத்துல பெரிய ஆளாகணும்னு நினைக்க வேண்டாம். We should not think that we should become great in this கர்த்தருடைய அன்பு, God's love, தேவ அன்பு, love of God. அன்பால் உள்ளம் பொங்குதே,
அன்பால் உள்ளம் பொங்குதே இந்த நாமம் இயேசுவே நன்றியால் நீருதே. நான் ஆவியில உணர்கிறேன், சிலர் ஆத்துமாக்கள் தங்களுடைய நிலவரத்தை உணர்ந்து தாகத்தோடு இருக்கிறாங்க. I am understanding in my spirit that certain souls, they have realized their state. 1.25 மணி நேரம் தனிமையா நம்ம ஜெபிச்சு காத்திருந்தோம். We were praying for 1.5 hours. 1.25 மணி நேரம். For 1 hour 15 minutes we were praying alone. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்க போறோம். Now we are going to pray for 10 minutes. 10 நிமிஷம். 10 minutes. 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம் இந்த ஜெபம். I will conclude this prayer in 10 minutes. சரியாய் கெஞ்சுவோமாக. In a right way let us plead. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய கடந்த காலத்தை திரும்பி பார்ப்போம். நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். Let us stand. நீ வாழ்க்கைப்பட்ட போது தேவனுக்கு நீ வாழ்க்கைப்பட்டாயே, அபிஷேகம் பண்ணப்பட்டாயே, அன்றைக்கு உனக்கு இருந்த நேசத்தை நீ பார். Let us stand back in our past, the times when of our love of our espousals. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறாங்களோ, எதெல்லாம் பொருள் இருக்குதோ, அன்றைக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவங்க எல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. இப்ப நான் ஊழியத்துக்கு வந்தனால உங்களை தெரியுது. When we were anointed, all the people, all the things of this world, we do not know about them. Only after coming to the ministry, I am knowing you. நான் ஊழியத்துக்கு வராம ஏதோ ஒரு இடத்துல விசுவாசியா இருந்தா உங்களை யாரும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. என் கூட இருக்க ஊழியக்காரங்களையும் தெரிஞ்சிருக்காது, விசுவாசிகளையும் தெரிஞ்சிருக்காது. If I do not come to this ministry and be a believer in some other places, I may not know you. இடையில் வந்த உறவுக்காக, for the relationship that has come, இடையில் வந்த அன்புக்காக, the love that has come in the middle, அந்த விலையேறப்பட்ட அன்பை, நமக்காக இரத்தம் சிந்தி மரித்த இயேசுவின் அன்பை அலட்சியம் பண்ணி வாழ வேண்டுமோ? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமோ? Should we live a life despising the eternal love, the precious love of Jesus? அந்த இயேசுவின் அன்பை அலட்சியம் பண்ணி வாழ வேண்டுமோ? Should we live a life despising that love? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டுமோ? அப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு வேண்டுமோ? Are we in a want of such a அப்படி ஒரு இன்பம் நமக்கு வேண்டுமோ? Are we in want of such a joy? அப்படிப்பட்ட உறவு நமக்கு வேண்டுமோ? Are we in want of such a relationship? No. வேண்டாம். No. தேவன்பினால் நிரப்பப்பட வாஞ்சிப்போம். Let us be filled with the love of God. இந்த ஜெபத்தின் மூலமாக ஒவ்வொரு வாலிபுடைய இதயத்தை கர்த்தர் தம்முடைய அன்பினால் நிரப்பட்டும். Through this prayer may God fill every youth with that love. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியருடைய இதயத்தை தம்முடைய அன்பினால் நிரப்பட்டும். May God fill every heart of the servants of God with that love. ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு புதிய ஆத்துமாவுடைய இதயத்தை அன்பினால் நிரப்பட்டும், தேவன்பினால் நிரப்பட்டும். May God fill every hearts of every believer and every new souls with the love of God. இனி பேசுங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. Now you pray for yourselves. இப்ப இருக்கிற அன்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்க. Tell, I do not want the love which I have. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. Fill me with your love, Lord. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். Fill me with your love, Lord. ரெண்டு வார்த்தை. Only 2 words. ரெண்டு வார்த்தை. 2 words. நீ 2 நிமிஷத்துல இந்த ஜெபத்தை முடிக்கலாம். You can finish this prayer in 2 minutes. ரெண்டு வார்த்தை. 2 words. உனக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ, how much ever strength இருதயத்தின் அடி ஆழத்துல இருந்து வரணும் சத்தம். From the depth of your heart. இப்ப எனக்கு இருக்கிற அன்பு வேண்டாம். I do not want the love what I have now. இப்ப எனக்கு இருக்கிற அன்பு வேண்டாம். I do not want the love which I have now. தேவனே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும். God please fill me with your love. ஒரே ஒரு காரியம். Only one thing. நம்ம தேவனை அலட்சியம் பண்ணது போல, நம்ம தேவ அன்பை அசட்டை பண்ணினது போல, as we despise God and his love, நம்ம தேவன அன்பை புறக்கணித்தது போல, தள்ளினது போல, as we refused and rejected the love of God. நீங்க உலகத்துல யார் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ அவங்க அன்பை ஒரே ஒரு முறை புறக்கணிச்சு தள்ளி பாருங்க, அசட்டை பண்ணி பாருங்க, அதை தள்ளி பாருங்க, புறக்கணிச்சு பாருங்க.
அடுத்தவங்க நம்ம நேசிக்கவே மாட்டாங்க. Only one time you refuse and reject the love of the person whom you are loving now in this world, then next they will not see you hereafter. ஒரு முறை அல்ல, not one time. பல முறை அந்த அன்பை நம்ம அலட்சியம் பண்ணி காலின் கீழ் போட்டு மிதித்தாலோ, many times we have kept stamped upon that love of God. இன்னைக்கு வரைக்கும் அவர் நம்ம மேல் வைத்த அன்பு மாறவே இல்லை. Even today the love he has kept upon us, it did not change. அதான் யோவான் 13:1 படிக்கிறோம். That's what we read in John 13:1. அவர் அன்பு வைத்தபடியே முடிவு வரையும் அன்பு வைத்தார். He kept the love until the end. The love watch he has kept upon. இப்ப அந்த அடிகளை பாடி நம்ம ஜெபத்தை முடிப்போம். Now we will sing and conclude our prayer. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், உள்ளத்தால் அவரை தள்ளினோம். Even if you reject him from our heart, தம் உள்ளம் போல நேசித்ததினால் he accepted and loved us as his own heart. நம்முடைய உள்ளத்துல அவரை நம்ம எத்தனையோ சந்தர்ப்பத்தை தள்ளிட்டோம். In many occasions we rejected him in our hearts. நான் தான் சொல்றேன், நீ உலகத்துல எந்த மனிதன் மேல வச்சிருக்க அன்பு, அந்த மனிதனை நீ தள்ளி பாரு. The love you have kept upon this world, the person's love, you reject it just for one time. அடுத்தவங்க நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. Next he will not look upon his face. ஆனா எத்தனையோ முறை நாம் அவரை தள்ளினாலும், in many occasions we rejected him. இன்றைக்கு வரைக்கும் நமக்கு அன்பு நம்ம மேல் அன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். Even today he is loving us. அந்த ரெண்டு அடி அந்த சரணத்தை நாம் பாடி முடிப்போம் அந்த ஜெபத்தை. Let us sing that stanza and conclude this prayer. உள்ளத்தலவரை தள்ளினோம், தன் உள்ளம் போல நேசித்ததினால் உள்ளல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகன் பிதே அதினாழ் மறியலாகுமோ, இதற்கிடை இதும் வேறில்லையே, இடை இதும் வேறில்லையே. இயேசுவின் மகன் பிதே அதினாழ் மறியலாகுமோ, இதற்கிடை இதும் வேறில்லையே, இடை இதும் வேறில்லையே. இயேசுவின் மகன் பிதே அதினாழ் மறியலாகுமோ, இதற்கிடை இதும் வேறில்லையே, இடை இதும் வேறில்லையே. இயேசுவின் மகன் பிதே அதினாழ் மறியலாகுமோ, இதற்கிடை இதும் வேறில்லையே. அல்லேலூயா.